தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கூடாரம் 13ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். கூடாரமும் பலிபீடம் பாத்தீங்களா? ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுதெல்லாம் இந்த கூடாரத்தை குறித்து வாசிக்கிறோம், பலிபீடத்தை குறித்து வாசிக்கிறாங்க. கூடாரம் என்று சொன்னால் அந்நியனுக்கு அடையாளம். அந்நியன் யாருன்னு கேட்டீங்கன்னா நிரந்தரம் இல்லாதவன், தற்காலிகமானவன். கூடாரம் அப்படித்தாங்க. கூடாரம் நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானது. இன்னைக்கு கூடாரம் இங்க அடிப்பாங்க, நாளைக்கு வேற இடத்துக்கு, அதுக்கு பேர் தான் கூடாரம். அவ ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. நமக்கு நிரந்தரமானது அசையாத ராஜ்யம், பரலோக ராஜ்யம். பலிபீடம் அப்படின்னா பரதேசிக்கு அடையாளம். பலிபீடம் என்றால் தேவனோடு உள்ள உறவுக்கு அடையாளம். ஆபிரகாம் எப்படி நடந்தார்? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். அதுதான் பலிபீடம். ஆண்டவருக்கு சிநேகிதனாய் வாழ்ந்தவன், வாழ்ந்து நடந்து காண்பித்தவன் ஆபிரகாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு உறவை நம்ம சரி பண்ணி அப்படி உண்மையான அந்நியரும் பரதேசமா அந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து காட்டணுங்க. அப்படி ஆண்டவரோடு அந்த உறவை நீங்க சரி பண்ணி வாழ்ந்து காட்டுகிறவர்களே கிறிஸ்தவர்கள். அவர்கள் நடையின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கிறிஸ்தவன் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவன். கிறிஸ்தவன் என்றால் அந்நியனும் பரதேசமா இருக்கிறான். கிறிஸ்தவன் என்றால் சிலுவை சுமக்கிறவனே கிறிஸ்தவன். சிலுவை சுமப்பது என்றால் இயேசு கிறிஸ்துவின் நிந்தை, பாடு, அவமானம், உபத்திரவம் இவைகளுக்கு பங்காளியா இந்த உலகத்துல வாழ்கிறவன் கிறிஸ்தவன். உண்மையா இருந்தா உலகம் உங்களை பகைக்கும். ரட்சிக்கப்பட்டு விட்டா ரட்சிக்கப்படாத மக்களால் உபத்திரம் தான் உங்களுக்கு. பரிசுத்தமா வாழ நினைத்தா இந்த உலகம் அப்படி முடியாது. அதுதாங்க சிலுவை சுமக்கிற கிறிஸ்தவன். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, உண்மையா இருக்கிறதுனால, பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால நிந்தை அவமானத்தோடு இருக்கலாம், நீங்க இழந்திருக்கலாம். நீங்க உண்மையா இருந்ததுனால உங்க நடத்தையை சந்தேகப்படலாம், காயப்படுத்தப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சிலுவை சுமக்கிற கூட்டம், உங்கள் நடையின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உன் உண்மைக்கு தகுந்த பலனை கர்த்தர் கொடுப்பாரே தவிர கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆகவே நிந்தை அவமானத்தோடு இருந்தா பயப்படாதீங்க, சொந்து போகாது. உங்கள் நடை நிறுத்தப்பட வேண்டாம், தொடர்ந்து முன்னேறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.